99 எலெக்ஷன்ல நிக்கிறீங்க சார். 2025 தான் நீங்க வந்து அங்கீகாரமே வாங்கியிருக்கீங்க. சீமான் 2016 தான் வந்து எலெக்ஷன்ல நிக்க ஆரம்பிச்சாரு. 3வது தேர்தலே அங்கீகாரம் வாங்கிட்டார்ல. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நாங்கள் இயக்கம் தொடங்குவதற்கு, நாங்கள் கட்சி நடத்துவதற்கு ஒரு காரணம், ஒரு இது இருக்கு, ஒரு பாதை இருக்கு, வழி இருக்கு. இங்க எங்களை சாதியா பாப்பான், எங்களை வந்து போலீஸ் ஒடுக்குமுறை பண்ணுவான், எங்களை போலீஸ் அடிப்பான், வழக்கு போடுவான், ரெவன்யூ துறை எங்களை கொடிய தொட மாட்டான், ரெவன்யூ துறை எங்களுக்கான பட்டா தர மாட்டான், இலவச பட்டா கேட்டு போராடணும், ஏன்னா மக்களுக்கு அடிப்படை உரிமைக்காக போராடணும், வன்கொடுமை பாதிக்கப்பட்ட வன்கொடுமை களத்துல போய் நிக்கணும், சாதி படுகொலை ஆணவ படுகொலை செய்தால் அந்த களத்துல போய் நிக்கணும். நாங்க சீமானுக்குலாம் அப்படி நெருக்கடி இல்லை, அதை தெரிஞ்சுக்க. நீங்க சீமானுக்கு என்ன நெருக்கடி இருக்கு? ஈழத்தமிழர் விடுதலை பத்தி பேச மட்டும்தான் அவரால் முடியும், சாதி ஆணவ படுகொலை பேச முடியாது அவரால், தெரியுமா? சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சீமான் பேசிக்கிட்டு தானே இருக்காரு. சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசுறது வேற, களத்தில் நிக்கிறது வேற. ஒரு அறிக்கை விட்டு போயிடலாம், களத்தில் நிக்கணும்ல. நாம் நிற்பது இல்லையா? இன்றைக்கு நிக்கலங்கிற எங்க நின்றாங்க? இன்றைக்கும் தமிழ்நாட்டுல சாதி ஆணவ படுகொலைக்கு சட்டம் ஏற்று போராடுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். சொல்றீங்க, ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்களே திமுக. இருக்கிற சட்டத்தை வச்சு நாங்க வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருவோங்கிறாரு சிஎம். செய்யற முயற்சி எடுப்போங்க, கண்டிப்பா தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் ஆணவ படுகொலைக்கு ஏதாவது சட்டத்தை கொண்டு வர முயற்சி எடுப்போம், கொண்டு வர்றதுக்கான வேலையை செய்வோம், செயலிட்ட உருவாக்குவோம், புரியுதுங்களா? ஆனால் இங்க பேசுகின்ற கட்சிகள், பேசுகின்ற அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்க? சீமான் அங்கீகாரம் பெற்றார்னா சீமான் அரசியல் வேறு, விடுதலை சிறுத்தையின் அரசியல் வேறு.